எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். மார்கழி முதல் தேதி எல்லாரும் வரவேற்று கோலம்லாம் போட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. மார்கழி மாதம் அப்படின்னாவே அது வந்து தேவர்களுக்கு உகந்த மாதம், தெய்வங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வழிபட்டுட்டு வரோங்க. அதே மாதிரி தான் நானும் இன்னைக்கு வாசலில் ஒரு சின்னதாக கோலம் போட்டு, போன வருஷமெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய கோலம் கொடுத்தேன், டெய்லி போடுறதையுமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். இந்த வருஷம் என்னால் முடியல, அதனால் சரி அப்பப்போ கோலம் போடுறத உங்களுக்கு கொடுக்கலாம், மார்கழி 1ஆம் தேதி எப்படி போடாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் சின்னதாக ஒரு கோலம் போட்டிருக்கேன். வாங்க அதை முதல்ல நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மார்கழி மாதம் அப்படின்னாவே அழகழகாக கோலம் போட்டு கலர் கலராக வண்ணமிட்டு அதை வர்ணித்து பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைங்க. இதெல்லாம் இனிமேல் போட முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதற்கான உடல்நிலையை எனக்கு இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேங்க உங்ககிட்ட. ஏன்னா இதெல்லாம் மலரும் நினைவுகளாகவே போயிடக்கூடாதுங்க, மறுபடியும் வரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேங்க. இன்றைக்கி நான் வாசலில் இதுதாங்க போட்டேன். சாதாரணமாக வந்து மார்கழி 1 இந்த மாதிரி நாட்கள்லாம் கொஞ்சம் பெருசாக போடுவேன், ஃபுல்லாகவும் கலர் கொடுப்பேன். முடியாதனால சரி சிம்பிளாக மட்டும் நம்ம போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேங்க. உடம்பு முடியலைனாலும் ஆசை விட மாட்டேங்குதுங்க, கோலம் போடுற ஆசை. ரொம்ப பெருசாக கோலம்லாம் போடுவேன். இப்போ வந்து என்னால் இந்த அளவுக்கு தான் போட முடிஞ்சிச்சு. சரி, என்னோடய கோலத்தை வந்து நீங்கள் நிறைய பேர் ரசிக்கிறீங்க, நீங்கள் பார்த்து போடுறீங்க, அதுக்காகவாவது நம்ம அப்பப்போ ஒரு நாள் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இன்றைக்கி மார்கழி 1ஐயும் நான் இந்த மாதிரி கோலம் போட்டு நான் இன்றைக்கி வரவேற்றேங்க. மார்கழி மாதத்தில் நம்ம அதிகாலை நல்ல கோலம் போட்டு லட்சுமிகரமாக நம்ம வாசலில் வச்சுருந்தா அதை பார்த்துட்டு அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது தேவர்களுக்கு உகந்த மாதம் இல்லைங்களா? அதனால் நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக இந்த மாதிரி கோலமெல்லாம் முடிகிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வாசலில் போடாமல் இருக்காதீங்க, போடுங்க. அப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றி சாமியும் கும்பிட்டேங்க. மார்கழி 1ஆம் தேதி மனசுக்கு நிறைவாக ஆரம்பிக்குது. இந்த மாதம் எல்லாமே நிறைவாக இருக்கணும்னு வேண்டிக்கலாங்க. என்னங்க, இப்போ நான் போட்ட கோலத்தை உங்ககிட்ட காட்டினேன், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மார்கழி 1இல் மனதுக்கு பிடித்த மங்களகரமாய் கோலம் போட்டு மஞ்சள் புடவை கட்டி எல்லாரும் வரவேற்று கொண்டாடுவோம் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்ககிட்டயும் சொல்லிக்கிறேங்க. அப்புறம் இந்த திருவாதிரை எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்காகவே தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேங்க. திருவாதிரை, அதாவது திருவாதிரை வந்து எப்பயுமே 2 நாட்களில் தான் வரும். அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் வருது. 19ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:55க்கு திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க. இது வந்து முடிவு எப்போ அப்படின்னு பார்த்தா 20ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 7:45 மணிக்கு முடிவடையுதுங்க. நம்ம சாமி கும்பிட்றதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஏரியாலெல்லாம் பௌர்ணமி பார்த்து சாமி கும்பிடுவோம். அதனால் நட்சத்திரம் மாலையே வந்தால் கூட நாங்கள் காலையிலேருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்தே விரதம் பட்னி சாதம் சாப்பிட்டு அதிகாலை எழுந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குளித்து விரதமாக இருந்து சாயங்காலம் சமையல் பண்ணி எல்லாம் பண்ணி சாப்பிடுவோம். திருவாதிரை அப்படின்னாவே களி செய்யாமல் கொண்டாடவே மாட்டோம் நம்ம, இல்லைங்களா? அதாவது ஒரு வாய் களி உண்ணாதோர் அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட இருக்குது. திருவாதிரைக்கு ஒரு வாய் களியேனும் உண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட இருக்குது. அதனால் நீங்களும் எல்லாரும் சந்தோஷமாக திருவாதிரைக்கு களி செஞ்சு கொண்டாடுங்க. அப்புறம் நம்ம சாதாரணமாக எண்ணெய்க்காய் குழம்பு வைப்போம், இது எல்லாமே செய்வோம். இது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். இந்த வருஷமும் நான் களி வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் அதாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து முழு நிலவு மாலை வரும் இல்லைங்களா, 6 மணிக்கு மேலே. அந்த முழு நிலவை பார்த்துட்டு நிலாவுக்கு தண்ணி இறைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு விரதம் முடிப்போம். காலையிலேருந்தே விரதமாக இருந்து சாயங்காலம் சாமி கும்பிடுவோம். ஒரு சிலர் வந்து அந்த திங்கட்கிழமை தான் முழுசாக திருவாதிரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்கட்கிழமை சாமி கும்பிடுவாங்க. திங்கட்கிழமை ஃபுல்லாகவே திருவாதிரை இருந்தாலுமே காலை 9:30 to 10:30 தான் வந்து நல்ல நேரம் சாமி கும்பிட்றதுக்கு. அதனால் அந்த நேரத்தில் சாமி கும்பிட்றது நல்லது. அதாவது காலை அப்படிங்கும்போது நம்ம அந்த விரதம் இருக்கிற மாதிரியே ஒரு இது இருக்காது, டக்குன்னு ஈஸியாக 9:15 to 10:15 கும்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் அது கும்பிடலாம். இன்றைக்கி வந்து இளம் தலைமுறையினர் எல்லாமே சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருக்க முடியாது, அதனால் கும்பிடலாம். அப்புறம் முதல் திருவாதிரை கும்பிட்றவங்க இந்த மாதிரி இருக்கவங்களும் அந்த மாதிரி சாமி கும்பிடலாங்க. அதான் நிறைய பேர் நீங்கள் என்னோட களி வீடியோவில் கேட்டிருக்கீங்க, திருவாதிரை எப்பங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதை வந்து சந்தேகத்தை தெளிவுபடுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி கோலத்தையும் காட்டிட்டு உங்களுக்கு இந்த தகவலையும் சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் வீடியோவில் வந்திருக்கேங்க. அப்புறம் இன்றைக்கி இந்த மார்கழி 1 எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷல்.
அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? எல்லாரும் கோயிலுக்கு போவோம், பூஜை புனஸ்காரம் தெய்வ வழிபாடு இதுதானே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? எங்கள் வீட்டில் எங்கள் ஆதிரா செல்லத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க. அதுக்காக இன்னைக்கு எங்கள் சம்மந்தி வீடு எல்லாமே வர்றாங்க. ஒரு சமையல் தான் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் சாம்பார் ரசம் இதெல்லாம் தான் பண்ண போகிறேன். நான் காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இட்லி ஊற்றி வந்துட்டுருக்கு. நான் 7-7:30 மணிக்கே உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துட்ருக்குறேன். இனிமேல் போய் தான் சமையல் ஆரம்பிக்கணும். வாங்க, உங்களே நான் கிச்சன் கூட்டிகிட்டு போகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்கிறேன், சிம்பிளான சமையல் தாங்க. அப்புறம் வர்ற திருவாதிரைக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ங்க. முதல் திருவாதிரை கும்பிட்றவங்க ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு இறைவனை நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். அதே சமயம் இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே சமயம் பக்கத்தில் உங்களுக்கு எந்த கோயிலாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு நம்ம கொடுக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா கூட ஏதாவது ஒரு பால், இளநீர் இந்த மாதிரி கூட அபிஷேகத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. ரொம்ப சிறப்பு அது. அப்புறம் இன்னைக்கு எங்கள் ஆதிரா செல்லத்துக்கு நான் என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் வாங்க பார்க்கலாம். இப்போ மதிய சாப்பாட்டுக்கு நான் வந்து நீர் பூசணிக்காய் சாம்பார் ரசம், ஏதாவது விசேஷ நாட்கள் அப்படின்னாவே நம்ம சாம்பார் ரசம் தானே இங்கே வைப்போம். அதனால் வந்து சாம்பாருக்கு காய் நறுக்கி வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி கேப்சிகம் காலிஃப்ளவர் ஃப்ரை ஒன்றுங்க, பெப்பர் ஃப்ரை தான் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் கூடவே ஒரு முட்டைக்கோஸ் பொரியலுங்க. சாம்பார் ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், காலிஃப்ளவர் கேப்சிகம் ஃப்ரை ஆச்சு. அப்புறம் எங்கள் குட்டிமா வந்து பிரியாணின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி அவங்களுக்காக ஸ்பெஷல் இன்றைக்கி இந்த மஷ்ரூம் பிரியாணி தாங்க. அப்புறம் இலையெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சாச்சுங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் வடை பாயசம் இதுதாங்க இன்றைக்கி மதிய சமையல். இப்போ நான் மதிய சமையலுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இட்லியே ஊற்றுனாங்க. இட்லி வெங்காய சட்னியும் ரெடியாக இருக்குதுங்க. இனிமேல் தான் வீடியோ முடிச்சுட்டு வந்து சாப்பிட்ணுங்க. என்னங்க, இன்றைக்கி மார்கழி 1 நான் எப்படி வரவேற்றேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு காலையில் டிஃபனு மதியான சமையல் எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டிட்டேங்க. நான் இனி போய் சாப்பிட்டுட்டு சமைக்க போகிறேன். நீங்களும் எல்லாரும் இந்த மார்கழி மாதத்தில் சந்தோஷமாக சாமி கும்பிட்டு சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், நல்லதே நினைப்போங்க. அதுவும் இந்த மார்கழி மாதம் கோலம் போட்டு அதில் ஒரு பரங்கிப்பூ குத்தி வச்சா மனசுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்கும். இந்த பரங்கிப்பூவெல்லாம் குத்தி வைக்கிறது எதுக்காக என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த திருவாதிரை, முதல் திருவாதிரை, கொங்கு தேச திருவாதிரை இதெல்லாம் எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேங்க. நான் அதை கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போய் பாருங்கள். அப்புறம் நீங்கள் எல்லாருமே எங்கள் ஆதிரா செல்லத்துக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்கள். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.